கும்பராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் முடிவதற்குள் கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய மாறுதல் காரணமாக இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்றதை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வேளையில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய பாம்புவின் தலைப்பகுதியை கொண்ட ராகு குடும்பஸ்தானத்தில் இருந்து ஜென்ம ராசிக்குள் நுழைகிறாருங்க. ராசியின் அதிபதியான சனி ஜென்ம ராசியை விட்டு விலகக்கூடிய இந்த வேளையில் அவர் ஜென்ம ராசிக்கு வருவது சற்று சாதகமற்ற அமைப்பு. ஆனால் அதே வேளையில் மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேது அஷ்டமஸ்தானத்தில் இருந்து விலகி சப்தமத்தில் நுழைகிறார். இது நிச்சயமாக நல்ல மாறுதலை கும்பராசிக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. குரு நட்சத்திர பயிற்சியை சந்திக்கிறார். சூரியனின் உச்சம், சுக்கிரனின் உச்சம், சந்திரனின் உச்சம் என பல அதிரடியான மாற்றம் மிக சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஆனால் அதே சமயம் நிழல் கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு, பாம்பு கிரகமான ராகு ஜென்மராசிக்குள் வருவதால் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சில விஷயங்களை கதறி கதறி அழுதாலும் தவிர்க்க முடியாத சூழல் உள்ளது. ஏனென்றால் ராசியின் அதிபதியான சனி பகவானும் திருக்கணிதத்தின்படி ஜென்மராசியை விட்டு விலகினாலும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி ஜென்மத்தில்தான் அமர்ந்திருக்கிறார். எனவே முழுமையாக ஜென்ம சனியின் பாதிப்பு விலகவில்லை. இப்படிப்பட்ட இந்த வேளையில் ராகுவும் திருக்கணிதத்தின்படி ஜென்மராசிக்குள் நுழைவதால் உறுதியாகவே தேவையற்ற வீண் விரய செலவுகள் என்று தெரிந்தும் 100% விரயம் என்று தெரிந்தும் கூட அவற்றை தவிர்க்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்பு கும்பராசிக்காரர்களுக்கு அதீதமாக உள்ளது என்பதை ராசியின் அதிபதியான சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அதோடு மட்டுமல்லாது தேவையற்ற வாக்குவாதங்களால் மன வருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. எந்த ஒரு பணியை திட்டமிட்டு செயல்படாத போது அதே சமயம் திட்டமிட்டு செயல்பட்டாலும் கூட சில அலைச்சலை அதீதமாக சந்திக்க வேண்டிய சூழல் இந்த வேளையில் உள்ளது. எனவே இது போன்ற சந்தர்ப்பங்களை நிச்சயமாக தவிர்க்க முடியாத சூழல் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உருவாகிறது. எனவே கதறி கதறி அழுதாலும் இது போன்ற நிகழ்வுகளில் உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் அதிக விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக தான் அமைந்திருக்கிறது என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. எனவே அதிக விழிப்புணர்வுடன் செயல்படும் போது பல்வேறு வகையான சிரமங்கள், தடைகள் போன்றவற்றை உறுதியாகவே விலகி நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சியையும் கும்பராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் ஜென்மராசியில் ஆக்கிய பஞ்சாகமத்தின்படி சனி அமர்ந்திருந்தாலும் திருக்கணிதத்தின்படி ஜென்மராசியை விட்டு விலகியிருப்பதால் அதற்கான பலன் நிச்சயமாக இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வரும். எனவே தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வேளை அமைய போகிறது. சனியில் முதல் 5 ஆண்டுகள் நிவர்த்தியான நிலையில் இனி வரக்கூடிய தருணங்களில் ராகு ஜென்மத்திற்குள் வந்தாலும் ராசியின் அதிபதியான சனியை ஒப்பிடுகையில் பெரிய அளவிலான சிரமம் நிச்சயமாக இனி ஏற்படாது. மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கான மாற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதை ராசியின் அதிபதியான சனி பகவான் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். உத்தியோகம், தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய சிரமங்கள் உறுதியாக விலகி நிரந்தர வேலை வாய்ப்பு, நிரந்தர வருமானம் என்று சொல்லக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கும்பராசிக்காரர்களை தேடி உறுதியாகவே இந்த வேளையில் வருகிறது. எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் அவற்றை விலக்கி அனுகூலமாகவும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் நிறைவாக உருவாக்கி கொள்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிறைவாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது முதல் கிரகமான ராகு ஜென்மத்திற்குள் வந்தாலும் கூட அவர் ஆட்சி பலம் பெறக்கூடிய அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்துவதால் அதிரடியான மாற்றம் உண்டு. அதே வேளையில் மோட்சக்காரகரான கேது அஷ்டமத்தை விட்டு விலகுவது உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான தடை, சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை விலக்கி நன்மையையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் இதுவரை அஷ்டம கேதுவால் ஏற்பட்ட பாதிப்புகளும் ஜென்ம சனியால் ஏற்பட்ட பாதிப்புகளும் முற்றிலுமாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு குறையும். எனவே உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் அமைவதற்கான யோகத்தை நிழல் கிரகமான ராகு, கேது மற்றும்
ராசியின் அதிபதியான சனி போன்ற கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன. அது மட்டுமல்லாது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 2 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். தனாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறாருங்க. நட்சத்திர பயிற்சியை சந்தித்து விட்டார். முழுமையாக அடுத்த மாதத்தில் 5இல் அமரப்போகிறார். சுகஸ்தானத்தின் இறுதி தருவாயில் வலம் வருவதால் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும். பண பற்றாக்குறைகள் நீங்கும். எடுத்த காரியங்களில் எளிதில் காரிய வெற்றி கிடைக்கும். பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எவ்விதமான தடையும் இன்றி எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான யோகத்தை கும்பராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறாருங்க. மன கவலை நீங்குவதோடு பண பற்றாக்குறை அகலும். பல்வேறு வகையான பணிகளை திறன்படவும் சிறப்பாகவும் மேற்கொள்வதால் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே குரு பகவான் அள்ளி கொடுக்க போகிறார். அது மட்டுமல்லாது இந்த மாதத்திற்கு பிறகு குருவின் சுப பார்வை ஜென்ம ராசியில் அபரிவிதமாக கிடைக்க போகிறது. ராசிக்கு உரிய நட்சத்திரத்தில் இந்த மாதத்தில் இருந்தே கிரக நிலையில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தால் குரு பகவானின் சுப பார்வை அற்புதமாக கிடைக்க போகிறது. எனவே அபரிவிதமான மாற்றம் இந்த தருணத்தில் உறுதியாகவே குருவின் அமைப்பால் கும்பராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது சந்திரன் இந்த வேளையில் திட்டமிட்டதை காட்டிலும் வெற்றிகரமான நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். 12 இடங்களில் மாறி மாறி வலம் வந்தாலும் கூட குருவுடன் இணைந்து உச்சம் பெற்று குரு சந்திர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் போது மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்குமான அற்புதமான வாய்ப்பை அள்ளி கொடுப்பாருங்க. பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் உறுதியாகவே விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நிச்சயமாக இந்த வேளையில் கிடைப்பதற்கான யோகம் சந்திரனின் அமைப்பால் உண்டு. அது மட்டுமல்லாது செவ்வாய் மிக வலுவாக சுகஸ்தானத்திலும் 7ஆம் தேதிக்கு பிறகு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நுழைகிறாருங்க. ராசிக்கு 3 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய இந்த அமைப்பு உறுதியாகவே நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் முற்றிலுமாக தீர்வுக்குள்ளாக்கப்படும். புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. இழுபறியில் இருந்த பல பணிகளை திறன்பட செய்து முடிக்க முடியும். உடன் பிறந்தவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் தாய்வழி உறவு முறைகளிடம் ஏற்பட்ட மனஸ்தாபம் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். உத்தியோகம் தொழில் ரீதியாக வளர்ச்சி நிறைவாக கிடைக்கும். பகை உணர்ச்சி நீங்கி திறன்பட செயல்படுவதற்கான நல்ல யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் சூரியன் இந்த வேளையில் 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்திலிருந்து 14ஆம் தேதிக்கு பிறகு 3இல் உச்சம் பெறுகிறார். பொதுவாகவே சூரியன் 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் வலம் வரும்போது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய தைரியஸ்தானம் வெற்றிக்கே உரித்தான 3இல் உச்சம் பெறுவதால் முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உண்டு. இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கும். ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் உங்களை தேடி வருவதோடு மிக சிறப்பான வாய்ப்புகள் அபரிவிதமாக உண்டு. சுக்கிரன் உச்சம் பெற்று தனஸ்தானத்தில் வக்ரம் பெற்ற நிலையில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார். சுக்கிரனினுடைய வக்ர நிவர்த்தி மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பையும் கலைத்துறை, அரசியல் துறை, தொழில்துறை, வியாபாரத்துறை என அனைத்திலும் அனுகூலமான முன்னேற்ற வாய்ப்பை அள்ளி கொடுக்கிறது. முட்டுக்கட்டை இட்ட பல காரிய தடைகள் உறுதியாகவே விலகி மிக சிறப்பான வளர்ச்சி உண்டு. வித்யாகாரகரான புதன் மிக சிறப்பான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் ஜென்மத்தில் இருந்து விலகுகிறாருங்க. 10ஆம் தேதி முதல் ஜென்மத்தை விட்டு விலகி தனஸ்தானத்திலும் இறுதியில் தைரியஸ்தானத்திலும் நுழைகிறார். செவ்வாய் அமைப்பு சாதகமாக இருக்கும் போது புதனினுடைய இந்த இரு மாறுதலும் உச்சபட்ச நன்மையை அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை கும்பராசிக்காரர்களுக்கு உருவாக்குகிறது. எனவே கல்வியில் நல்ல வளர்ச்சி உண்டு. இந்த தருணத்தில் உயர்கல்வி சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி கிடைக்கும். மிகப்பெரிய அளவிலான காரிய தடை என்று இருந்த நிகழ்வுகள் மாறி முன்னேற்றம் நிறைவாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள கும்பராசிக்காரர்களுக்கு நவகிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதலில் சற்று சாதகமற்ற அமைப்பு என்றால் ராகுவின் அமைப்பு தான். எனவே உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து சர்பதோஷம் நீக்கக்கூடிய ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக பெரிய அளவிலான தடை தாமதம் விலகி